யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார். ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை குறித்து தலையிடக்கூடாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சர்வாதிகாரி போல் நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார். இன்றைக்கு ஒரு காவலரை அடித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பயிற்சி மருத்துவரை கடத்த முயற்சித்திருக்கின்றார்கள். இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்குத்தான் நான் அனுமதி கேட்டேன். எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர். எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும், அது பிரதான எதிர்க்கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த அரசு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு, குடும்பத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டுகின்ற அரசு. இன்றைய தினம் யாரும் தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய மகன் பேசுறார். ஒருவரோ எந்த பிரச்சனையும் பேசக்கூடாது. இது ஒரு சர்வாதிகாரம். மக்களுக்காகத்தான் சட்டமன்றம், சட்டமன்றத்துக்காக மக்கள் அல்ல. அதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும், சட்டப்பேரவைத் தலைவர் உணர வேண்டும். நாங்கள் மக்களுடைய பிரச்சனை பேசுகிறதா வந்திருக்கிறோம். ஆனா திரு ஸ்டாலின் தலைமை இருக்கின்ற அரசாங்கம் அவருடைய வீட்டு மக்கள் அதிகாரத்தில் இருந்து கொண்டு அவருக்கு பதிலுரை அளிப்பதில் யாரும் இருந்தாலும் சட்டமன்றத்திலே பேச அனுமதி கிடையாது என்ற சர்வாதிகார போக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அரங்கேறுகின்றார். இது கண்டனத்துக்குரியது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.